friends, welcome to வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு மட்டன் டிஷ் தான் பார்க்க போறோம். எல்லாரும் வந்து ஹோட்டல்ல போய் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஆட்டுக்கால் பாயா தான் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல அதை விட செம்ம டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து ஒரு ஆடோட கால் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து 4 கால் கொடுத்தாங்க. அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதில் வந்து நான் வந்து 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 அதில் பாதி வந்து நான் வந்து காலோட வந்து வேக வைக்க போகிறேன். அதேமாதிரி 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுலேயும் பாதி வந்து நான் காலோட வேக வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் தேவையான அளவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு சீரகம் 3ஐயும் வந்து நான் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பல்லா ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நான் வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி பருப்பும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கசகசாவையும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போது இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். கறிக்குழம்புக்கும் பாயாவுக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் வேணும். அந்த மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து உரப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிளகுத்தூளும் மிளகாவும் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் வந்து 3 மிளகாய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 3 மிளகாவும் பெப்பர் வச்சு தான் இதை பண்ண போகிறோம். ஏன் நம்ம பெப்பரை வந்து நிறையா சேர்க்கணுன்னா ஆட்டுக்காலில் வந்து நிறைய கொழுப்பு இருக்கும். கொழுப்பு வந்து நமக்கு வந்து கரைக்கிறது பெப்பர் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ பெப்பர் சேர்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சாச்சு. இப்போ இந்த ஆட்டுக்கால் பாயாங்கிறேன். இந்த ஆட்டுக்காலை வந்து அப்படியே கொட்டிக்க வேண்டாம். கொட்டியாச்சு. கேஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த கால் வந்து முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கால் வந்து ஃபுல்லாக முழுகணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ முழுகிச்சு. இப்போ இதில் வந்து அப்படி ஒரு கைப்பிடி வெங்காயத்தை அப்படி அள்ளி போடணும். சாரி, அதேமாரி ஒரு கைப்பிடி தக்காளியை அப்படி அள்ளி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்றேன். மஞ்சத்தூள் சேர்த்துறேன். டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா காலில் எப்பயும் உப்பு கொஞ்சம் ஏறாது. அதனால் வேக வைக்கிறப்பே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. கரண்டி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி சேர்க்கணுன்னா பாதி அளவு இஞ்சி, எந்த அளவு இஞ்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு சரி சமம் பூண்டு எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு வெயிட்டு போட்டு ஒரு 15 விசில் விடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆட்டுக்காலை வந்து குக்கரில் போட்டு அடைச்சி வந்து ஒரு 15 விசில் விட போகிறோம். 15 விசில் விட்டால் தான் 15 விசில் 16-17 விசில் கூட விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கால் வந்து நல்லா வேகும். ஏன்னா அந்த காலில் தான் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அது வேக டைம் எடுக்கும். ஸோ வந்து ஒரு 15-16 விசில் கூட விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ அதை போட்டு அடைச்சி 15 விசில் விட போகிறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க, பாயாவுக்கான பேஸ்ட்டு. அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் கீரி வச்சிருக்கிறத வந்து அப்புறம் அந்த கசகசா முந்திரி பருப்பு ஊற வச்சிருக்கேன்ல அது, அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாவை அரைச்சிட்டு 1 பச்சை மிளகாய் வச்சிடணும். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகாய் அரைக்க போகிறோம். ஓகேங்களா, இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் செய்ய போகிறேன். தேங்காய் சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாவை சேர்த்தாச்சு. அப்புறம் வேறு என்ன சேர்க்கணும்? இந்த ஊற வச்ச இஞ்சி பூண்டுங்கிறனே ஊற வச்ச அந்த முந்திரி பருப்பும் கசகசாவையும் அப்படி கொட்டியாச்சு. அப்புறம்
நான் மூடி போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன், சாரி, சோம்பு சேர்த்துக்க மறந்துட்டேன். ஸோ இதை போட்டு அப்போ அரைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வந்து சூப்பராக ஒரு பேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னமும் வந்து அந்த கால் வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து 15 விசில் கிட்ட விட்டு எடுத்தாச்சு. இப்போ விசில் போயிடுச்சு, அந்த தம்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம அந்த கால் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா, உங்களுக்கு வெந்துச்சான்னு செக் பண்ணேன். இப்படி கோல் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நைஃபை வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சூப்பராக வந்து கால் இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம பாயாசையாக இருக்கலாம். நான் வந்து இதே குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த தண்ணியை வந்து நான் வந்து இந்த காலை வந்து நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக காயிட்டும். இதில் வந்து நான் வந்து இந்த ஸ்பைஸை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், கிராம்பு 3 எடுத்திருக்கேன், பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கோ. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா? ஓகே, காஞ்சிச்சு. சரி, எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு சூப்பராக ஒரு கிண்டி கிண்ட போகிறோம். மிளகாயை இப்படி பாதியே கீறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். போட்டுட்டு அந்தாண்ட ஓடி போயிருங்க, இல்லைன்னா மூஞ்சில் வச்சிடும். இது வந்து வேகட்டும். இப்போ மிளகா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது வந்து பெரிய வெங்காயம், மீதி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை கொட்டிக்கலாம். நல்லா ஒரு மிக்சிங். இப்போ இது நல்லா வந்துடுச்சு, கொஞ்சம் வதங்கிடுச்சு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதையும் கொட்டிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். அப்புறம் நான் இதையும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு பாதியில் வந்து ஒரு கைப்பிடி இதில் வந்து பாதி கொத்தமல்லி பாதி புதினா சேர்த்துக்கோங்க. இதே ஒரு நல்லா மிக்சி. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கப்பு தக்காளி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வந்து மைய வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அந்த தனியாத்தூள் சேர்த்தாச்சு. உங்களுக்கு காரம் தேவை, ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் போட்டுட்டு அப்புறம் காரத்தை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நிறையா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, எடுத்து இதில் ஊற்ற வேண்டாம்.
நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் அந்த பேஸ்டெல்லாம் சேர்த்து, ஆனால் நல்ல வாசனையாக இருக்குது. அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்டெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு 5 விசில் விடுவோம். கொதி வந்துடுச்சு, சூப்பராக கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த அரைச்ச தேங்காய் அந்த முந்திரி பருப்பு எல்லா பேஸ்ட்டையும் அப்படியே தலையில் கொட்டுங்க. சூப்பராக கொட்டியாச்சு. மறுபடியும் ஒரு மிக்ஸு அஜிஷ்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடும். ஓகே, இப்போ 5 விசில் விட்டு சூப்பராக வந்து நம்ம வந்து அந்த ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி பண்ணிட்டோம். வேற விசிலுக்கு மாற்றிட்டோம். இப்போ காட்டுறேன், இங்கே பாருங்க. சூப்பரான ஆவி பறக்கிற ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தோசை, இட்லி, இடியாப்பம் எதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் அமேசிங்காக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.